Hi everyone, I am Sadam, founder of Smart Trader. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு முதலீடு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பயங்கரமாக லாஸஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ட்ரேடிங்க்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருக்கலாம், ஒரு இன்வெஸ்டராக இருக்கலாம், ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருக்கலாம், இல்லை இத்தனை நாள் ட்ரேட் பண்ணி பயங்கரமாக லாஸஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களுக்காக ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பை செல் ஸ்மார்ட் ட்ரேடரோட பை செல் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ட்ரேடிங் கெரியரை மோர் தென் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பை செல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு இண்டிகேட்டர் டூல். ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக இண்டிகேட்டரில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே வரும். இதில் இன்வெர்ட் ஒன்லி அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் இருக்கும். ஓகேங்களா? இதில் போயிட்டு நீங்கள் ஸ்மார்ட் ட்ரேடர் அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட் ட்ரேடர் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இல்லைனா நீங்கள் உங்களோட ட்ரேடிங் ஐடி எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் இதில் உங்களுக்கு அக்சசபிள் கொடுப்பேன். அக்சசபிள் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்வெர்ட் ஒன்லின்னு இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஸ்டாருங்கிறத கிளிக் பண்ணும்போது என்ன ஆகிடும், உங்களுக்கு ஸ்க்ரீனில் இது ஆட்டோமேட்டிக்காக இன்புட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இதை யூஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் கெரியரை மோர் தென் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு பை செல் செட்டப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களோட ட்ரேடிங் கெரியரில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பை செல் மொமெண்டம் கொடுக்கும். அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், இந்த இடத்துல ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி மார்க்கெட் அணுகலாம் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும், உங்களால் ஈஸியாக நாலேஜஸை கெயின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதனோட மெத்தட் என்ன, டெக்னிக்கல் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பையர்ஸும் செல்லர்ஸும் எப்படி உள்ளே வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாங்க விற்கன்னு சொல்லி ஒரு வால்யூம் அடிப்படையில் தான் வராங்க. ஒரு ஸ்டாக்ஸை வாங்குறாங்கனாலும், ஒரு பையிங் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஒரு இதை செல் பண்ணுறதுனாலும் அதை விற்பனைக்கு விற்கிறாங்க. அப்படிங்கிறது பையிங் செல்லிங்கில் வால்யூமில் தான் இது என்ன நடக்குது. ஓகேங்களா? அப்போ நடக்கும்போது இதனோட ரைட் சைட் காலமில் பாருங்கள், பை வால்யூம் செல் வால்யூம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல பை வால்யூம் செல் வால்யூம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டாக்ஸ்லேயுமே ஃபர்தராக இந்த லைனை கிராஸ் பண்ணும்போது வால்யூம் எவ்வளோ அக்ரெசிவாக கிராஸ் ஆகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல இன்டிமேஷன் வரும். இப்போ நான் எது எக்ஸாக்டாக இந்த இடத்துல கிராஸ் ஆகுதுங்கிறத உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லோயர் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ இது எல்லா டைம் ஃப்ரேமுமே ரொம்பவே அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த டைம் ஃப்ரேம் தான், அந்த டைம் ஃப்ரேம் தான் இல்லை. இப்போ நான் 30 செகண்ட்ஸில் வச்சுருக்கேன். இங்கே தெரியுதுங்களா? செல் வால்யூம் பாருங்கள், பை வால்யூம் அண்ட் செல் வால்யூம் மேலே கார்னரில் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? 155 பையிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து செல்லிங் வால்யூம் லோட் ஆச்சுன்னா செல்லிங் வால்யூம், இப்போ செல் சிக்னல் கொடுத்துச்சுன்னா செல் சிக்னல், பை சிக்னல் கொடுத்துச்சுன்னா பை சிக்னல். இப்போ ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பையர்ஸும் செல்லர்ஸும் எதை அடிப்படையில் உள்ள வராங்க, வால்யூம் அடிப்படையில் தான். அவங்களோட குவான்டிட்டி எவ்வளோ, நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுது, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வராங்க தன்னுடைய பணத்தை. ஸோ இதை நம்ம டூலை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், அடிஷ்னலாக மார்க்கெட்டோட டேரெக்ஷன் எந்த பக்கம் யார் வெயிட்டேஜாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், பையர்ஸ் அதிகமாக தானே பையிங் சிக்னல் கொடுத்துருச்சு. ஒன்ஸ் இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா என்ன ஆகும், நம்ம அதனோட சிக்னல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு லைன் பிளாக் கலரில் இன்புட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது. ஒன்ஸ் இந்த டாட் லைன் கீழே பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல வால்யூம்ஸ் சேஞ்ச் ஆகும், செக் பண்ணிங்க. ஒன்ஸ் இது பவுன்ஸ் ஆகும்போது அப்சைடு மொமெண்டம் கொடுக்கும், செக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு பையின்னு காட்டும், செல்லும் காட்டும், எல்லாமே ஒரே இடத்துலேயே காட்டிகிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த எல்லா இடத்துலையுமே இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி ஒரு இடத்துல மிக்சடாக இருக்குது. இப்போ மிக்சடாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆவீங்க. இப்போ பை பண்ணுறதா இல்லை செல் பண்ணுறதா, உடனே பையும் வருது உடனே செல்லிங்கும் வருது. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும், இந்த ட்ரேடு சரியான ட்ரேடான்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கன்ஃபர்மேஷன் பண்ணோம். ஸோ கன்ஃபர்மேஷன் ட்ரேடு கிடைச்சா தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிஸ்னஸை இன்புட் பண்ணுவோம். இல்லைன்னா அதர்வைஸ் நம்ம பிஸ்னஸை இன்புட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வால்யூம் சேஞ்ச் ஆகும்போது டிஃப்ரென்ஷியேட் தெரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியுதுங்களா? பையர்ஸும் செல்லர்ஸும் இந்த இடத்துல டாமினேட் ஆகும்போது யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த பையர்ஸ் வால்யூம் வின் ஆச்சுன்னா இங்கே பையிங் வால்யூம் லோட் ஆகும், செல்லர்ஸ் வின் ஆகாமல் செல்லர்ஸ் வால்யூம் லோட் ஆகும். ஸோ இப்படி பை செல் கண்டினியூவாக வரும்போது நம்ம என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும். அப்போது எது அப்படிங்கிறது என்ட்ரி ஜோனுங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இந்த ட்ரேடிங் செட்டப் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், பிஸ்னஸை இன்புட்டே பண்ணணும். அதர்வைஸ் நம்ம இன்புட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா?
இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டில் கெயின் பண்ண முடியும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, கெயின் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம ரூல்ஸை பார்ப்போம், ஓகேங்களா? அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு ரூல்ஸ். இதனோட டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு ட்ரேடிங் ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 6.5 மணி நேரம் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த டைமுக்குள்ளே தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பிஸ்னஸை ஒரு பையோ செல்லோ ஒரு ட்ரேடை என்ன பண்ண முடியும், இன்புட் பண்ணி எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும். அதை விட தாண்டி நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஓகேங்களா? அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரேட் எடுக்க லோயர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்குறோம். லோயர் டைம் ஃப்ரேம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம், ஒரு 3 மினிட் டைம் ஃப்ரேம், ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேம், இதுக்குள்ளேயே வந்து ஒரு ட்ரேடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், நம்மளோட டார்கெட் என்ன பண்ணுறோம், ட்ரையல் பண்ணி கொண்டு போகிறோம், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ரூல் பாருங்கள். நம்ம ஸ்மார்ட் ட்ரேடர் பை செல் வின்னிங் செட்டப் ஸ்ட்ராட்டஜி இது, ஓகேங்களா? இதனோட டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட், 3 மினிட், 5 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? பை செல் கன்ஃபர்மேஷன், இப்போ பையும் வருது செல் வருது. இப்போ பை வர இடத்துல என்ன பண்ணணும், அந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இதே செல் வருது அப்படின்னா என்ன பண்ணும், அந்த கேண்டிலுக்கு கீழே என்ன பண்ணும், ஒரு லைன் ட்ரா பண்ணும். இப்போ எந்த சிக்னல்ஸ் ஃபஸ்ட்டு வருதோ அந்த சிக்னலுக்கு மேலே ஒரு லைனை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள். ஒரு சிக்னல்ஸ் வருது அப்படின்னா, இப்போ பை சிக்னல் வருதுன்னா பை சிக்னலுக்கு மேலேயும், செல் சிக்னல் வருதுன்னா செல் சிக்னல் கீழேயும் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு ஹரிசாண்டல் லைனை ட்ரா பண்ணுங்கள். அதுக்கடுத்து செகண்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, லைன் ட்ரா பண்ணோடனே என்ட்ரியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஹைக்கினிசி கேண்டிலாக மாற்றிக்கணும். ஹைக்கினிசி கேண்டில் மாற்றிட்டு அதனோட தேர்டு கேண்டில், இப்போ நீங்கள் வந்து ஒரு பை சிக்னல் கொடுத்த கேண்டிலுக்கு மேலே ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருப்பீங்க. அந்த லைனுக்கு அடுத்து என்ன பண்ணணும், 1 2 3 தேர்டு கேண்டில் ஓப்பனில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், என்ட்ரியே போகணும். அதுதான் என்ட்ரியோட ரூல். என்ட்ரி ரூல் பை சைடு வந்தாலும் சரி செல் சைடு வந்தாலும் சரி தேர்டு கேண்டில் ஓப்பனில் தான் என்ன பண்ணணும், என்ட்ரி போகணும். எந்த சைடு டைரெக்ஷனில் போதும் அந்த சைடு டைரெக்ஷன். இப்போ நீங்கள் வந்து இப்போ பையிங் சைடில் போகிறீங்க அப்படின்னா ஹைக்கினிசி கேண்டில் என்ன பண்ணும், கண்டினியூவாக வந்து க்ரீன் கலராக காட்டிகிட்டே இருக்கும். அப்போ கண்டினியூவாக க்ரீன் கலராக காட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பையிங் சைடை ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நடுவில் மிடில் ரெட்டு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? எப்போ நீங்கள் பை சைடோட சிக்னல்ஸ் வந்த கேண்டலுக்கு மேலே, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து பாடி க்ளோஸ் ஆகி போகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? நீங்கள் இப்போ பை சைடில் வந்து பார்க்குறீங்க, சிக்னல்ஸ் அதே மாதிரி கன்ஃபர்மேஷனாக ஹைக்கினிஷியாக போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு ட்ரேடை என்ட்ரி எடுத்து உங்கள் ட்ரேடை என்ன பண்ணலாம், கொண்டு போயிட்டே இருக்கலாம். உங்கள் சைடு எந்த சைடு டைரெக்ஷன் உங்களோட டார்கெட் வச்சுருக்கலாம் அவ்வளோ தூரத்துக்கு. ஓகே சார், ட்ரேட் எடுத்துட்டோம், இதனோட எஸ்எல் ஜோன் எப்படி வைக்கிறது, ஸ்டாப்லாஸ் ஜோன் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பை சிக்னலுக்கு மேலே ஒரு லைன் வரைஞ்சிங்க தெரியுங்களா, அந்த லைன் தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸுங்கிறது மினிமமாக தான் இருக்கும், பெரிய லெவலில் இருக்காது. அதிகபட்சமே 100 ரூபா 150 ரூபா தான் எஸ்எல்ங்கிறதே இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமமாக இருக்கும், ஓகேங்களா? உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையிங் சிக்னல் மேலே ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிங்கல்ல, அந்த லைன் தான் ஸ்டாப் லாஸ். அதுக்கு மேலே தேர்டு கேண்டில் ஓப்பனில் தான் என்ட்ரி ஜோன் போயிட்டுருக்கும், நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். டார்கெட் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ ஒரு சிக்னல்லேருந்து ஒரு சிக்னல், இப்போ பை சிக்னல் போயிட்டு இருக்கும்போது அடுத்து கொஞ்சம் தூரம் மேலே போனதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், ஒரு சிக்னல்ஸ் சேஞ்ச் ஆகும். இல்லை நியர்பையில் இப்போ நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் 1 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும், பக்கத்துலேயே சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த கேண்டில் வந்து பை சிக்னல் கொடுத்தாலும் சரி செல் சிக்னல் கொடுத்தாலும் சரி தேர்டு கேண்டில் ஓப்பன் ஆகணும். அது என்ன சைடு, அந்த சைடு டைரெக்ஷனில் நீங்கள் பை சைடு பார்க்குறீங்கன்னா பை சைடு டைரெக்ஷனில் தேர்டு கேண்டில் ஓப்பன் ஆகணும். நீங்கள் பை சைடு சிக்னல் கொடுத்த கேண்டில் இல்லாமல் தேர்டு கேண்டில் ஓப்பன் ஆகணும், ஓகேங்களா? பை சிக்னல் கொடுத்த கேண்டில் இல்லாமல் மூணாவது கேண்டில் ஹைக்கினிஷியில் ஓப்பன் ஆகும்போது அந்த கேண்டில் தான் நம்மளோட என்ட்ரி ஜோன். டார்கெட் ஜோன் ஆகும்போது மார்க்கெட் வந்து நீங்கள் டார்கெட் வந்து எடுத்துட்டீங்க, என்ட்ரி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் சிக்னல் ஒரு பைலேருந்து ஒரு செல் சைட் டைரெக்ஷன் எப்போ சிக்னல் சேஞ்சஸ் ஆகுதோ அந்த டைம் வந்து என்ன பண்ணலாம், உங்கள் ட்ரேடை க்ளோசஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஏரியா இருக்குல்ல, அந்த ஜோன் வரைக்கும் உங்களோட டார்கெட் என்ன பண்ணலாம், ட்ரையல் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஆர் ஹைக்கினிஷி கேண்டில் ரொம்ப பேனிக்காக இருக்குது சார், நான் ட்ரேடிங்க்கு வந்து பிகினர் சார் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஒரு கலர்லேருந்து அனதர் கலர் சேஞ்ச் ஆன உடனே என்ன பண்ணிடலாம், உங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பையிங் சைடு போகும்போது கண்டினியூவாக க்ரீனாக போயிட்டுருக்கும் ஹைக்கினிஷி கேண்டலுங்கும் போது, இப்போ அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் கேண்டில் ஒரு 3 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த கேண்டில் க்ளோஸ் வச்சாலே என்ன பண்ணலாம், உங்களோட ட்ரேடாக ப்ராஃபிட் போகுதுன்னு சொல்லி புக் பண்ணி வெளியே வந்துடலாம். யார் சரியான ட்ரேடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட ஆட்டத்தை தன்னோட ட்ரேடிங்கை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு வரவங்க தான் சரியான ட்ரேடர். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5000 ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 50 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருப்போம். அந்த 50 பாயிண்ட் கேப்சர் பண்ணதோட போதுன்னு ப்ராஃபிட் புக் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு 10 பாயிண்ட் கிடைக்காதா, இன்னொரு 20 பாயிண்ட் கிடைக்காதான்னு பார்ப்போம். பட் ஆனால் என்ன ஆகும், அது 50 பாயிண்ட்லேருந்து 30 பாயிண்ட்டுக்கு டிக்ரீஸ் ஆகிடும். அப்போ நம்ம 50 பாயிண்ட்லேயே என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட டார்கெட் சேஞ்சஸ் ஆச்சுன்னா டக்குன்னு புக் பண்ணிட்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான ட்ரேடிங் டேஸ் கிடைக்கும். அதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம்.
ஓகேங்களா? இது எந்தெந்த மார்க்கெட்டில் சார் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், சென்செக்ஸ் இது எல்லாத்துலேயுமே இது ஒர்க் ஆகும். ஸ்டாக்ஸுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டாக்ஸ் மீன்ஸ் என்னதுங்க? ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ்குள்ளே போனீங்கன்னா உள்ள 500 கவுண்டரிஸ் அதனோட ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் பண்ணக்கூடாது. F&O செக்மெண்ட்டுக்கு 209 ஸ்டாக்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்க, அந்த ஸ்டாக்ஸ்குள்ளே நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. இதே நார்மலாக ஈக்விட்டி பண்ணுறேன், ஈக்விட்டியில் நான் நார்மலாக ஒரு ஸ்டாக்ஸை பை பண்ணி லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து பையிங் சிக்னல் கிடைக்குதான்னு பார்க்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பையிங் சிக்னல் கிடைச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு நீங்கள் லாங் டேர்ம் கொண்டு போகலாம். அதர்வைஸ் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் கன்சிடர் பண்ணுறத வேண்டாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டெக்ஸில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குல்லைங்க, அதில் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குல்லைங்க, உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குன்னா 24,500, 24,350, சென்செக்ஸில் 78, 500, 78, 600 அப்படின்னு இருக்குல்லைங்க, அந்த கான்ட்ராக்ட்குள்ளே இதை இன்புட் பண்ணலாம். இது வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அதில் இன்புட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து நம்மளோட கமாடிட்டி செக்மெண்ட்ஸு, அதுக்கடுத்து ஃபாரெக்ஸ் அண்ட் கரன்சி பேர்ஸ், இது எல்லாத்துலேயுமே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து, இந்த வின்னிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் இதை ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறத விட நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி ரன் ஆகுது, இது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், மினிமம் குவான்டிட்டிஸ் அண்ட் மினிமம் லாட்ஸு சேஃப் ட்ரேடில் பண்ணுங்கள். எடுத்த உடனே போட்டு ஸ்ட்ராட்டஜி கிடச்சிருச்சு நம்ம பயங்கரமாக பண்ணலாம், தலைகீழாக குதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்பயுமே ரிஸ்க். மார்க்கெட் எப்பயுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைரெக்ஷனில் போகாது. நம்மளோட டைரெக்ஷனை சேஞ்சஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுறது தான் மார்க்கெட்டோட ஒர்க். ஸோ நம்ம என்ன பண்ணோம், காஷியஸாக இருக்கணும். மார்க்கெட்டில் எப்பயுமே போய் ரிஸ்கில் போய் மாட்டிக்க கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து கோல்டு எடுத்திருக்கேன். இல்லைனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்லேருந்து போவோம். நம்ம மார்க்கெட்டில் நிஃப்டி அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ நிஃப்டியில் வந்து இந்த நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸில் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இன்புட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு எந்த இடத்துல கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியோட பையிங் சிக்னல் வந்து இந்த இடத்துல தான் கிடச்சிருக்கு, கரெக்டுங்களா? இப்போ இந்த பையிங் கிடச்சவொடனே என்ன பண்ணுறோம், நம்ம ரூல்ஸ் என்ன, இதுக்கு மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணும். ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஹைக்கினிஷி கேண்டில் மாற்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி டைம் ஃப்ரேம் 5ல் வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குன்னா அதை விட கொஞ்சம் கம்மி டைம் ஃப்ரேம் இருந்தால் பெட்டராக இருக்குமே. ஸோ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையுமே இதே ஜோன் தான் நமக்கு என்ட்ரி காமிக்குது. ஓகேங்களா? நம்ம இந்த லைனை வச்சுட்டோம். இப்போது இதில் என்ன சொல்லியிருக்கோம், ஹைக்கினிஷி கேண்டில் இதே 3 மினிட்ஸில் டச் பண்ணாத 3வது கேண்டில், இது ஃபஸ்ட்டு கேண்டில். அப்போது டச் பண்ணாத 3வது கேண்டில்னா 1, 2, 3 இது தனியான 3rd கேண்டில் ஓப்பன்னா என்ட்ரி. அப்போ ஹைக்கினிஷியை மாற்றிடுங்க. ஹைக்கினிஷி மாத்திரோன்னே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து இப்போது அந்த நடுவில் காமிச்ச ரெட் கலருங்கிற பயம்லாம் போயிடுச்சுங்களா? ரெட்டு க்ரீன்லாம் இல்லாமல் என்ன ஆயிடுச்சு, கண்டினியூவாக நமக்கு பையிங் சிக்னல் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ப்ளூ கலர் லைன் தான் நம்மளோட என்ட்ரி ஜோன். அப்போது இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு கேண்டில். இது வந்து இது வந்து பையிங் சிக்னல் வந்த கேண்டில் நமக்கு, கரெக்டுங்களா? 3 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹைக்கினிஷி கேண்டிலில் நார்மல் கேண்டில் வந்து பையிங் ஜோன் வந்து இந்த இடத்துல காமிக்குதுங்க 14:57, அதாவது 2:57க்கு காமிக்குது. ஓகேங்களா? இதே ஹைக்கினிஷியில் பார்த்தீங்கன்னா வேறு டைம் ஃப்ரேமில் காமிக்கும். இங்கே பார்த்தீங்களா, ஹைக்கினிஷியில் எத்தனை மணிக்கு கிடச்சிருக்கு, 2:48க்கு கிடச்சிருச்சு. ஆனால் நார்மல் கேண்டில் எப்போ பையிங் சிக்னல் கிடச்சிருக்கு, 2:57 தான் கிடச்சிருக்கு. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரூல் நார்மல் கேண்டில் வச்சு பையிங் சிக்னல் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஹைக்கினிஷியை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தான் ட்ரெண்ட் லைன் வரைச்சிக்கும். ட்ரெண்ட் லைன் வரைச்சா பற்றி என்ன சொல்லிட்டோம், 3rd கேண்டில் என்ட்ரி 1, 2, 3 3rd கேண்டில் ஓப்பன் என்ட்ரி. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். என்ட்ரி எடுத்தோன்னே 3rd கேண்டில் ஓப்பன் ஆனோடனே என்ட்ரின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஓப்பன் ஆனே என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் ரேலி நடந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது 624 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் ரியல் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போச்சான்னு கேட்டால் கிடையாது, 570 வரைக்கும் தான் போச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் நடந்துகிட்ருக்க ஒரு மொமெண்டம்னால இப்படி நடந்துருக்கு. 570 வரைக்கும் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது. இப்போ 570 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 46 பாயிண்ட்ஸ். இப்போ 46 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல கேப்சர் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து 24,500 இல்லை ஒரு 450 ஒரு அட் த மணி ஒரு இந்த மணி எடுத்திருக்கும் போது நம்ம இந்த இடத்துல குறைஞ்சது ஒரு 10 பாயிண்ட்லேருந்து ஒரு 20 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருப்போம். இது ஒரு நல்ல ப்ராஃபிட் அண்ட் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் கன்ஃபர்மேஷனை பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஸ்டாப் லாஸ் அடித்த மூமெண்ட்டை பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், செல் சைட் டைரெக்ஷனில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இந்த இடத்துல நமக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், செல் சைட் டைரெக்ஷன் எந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, கரெக்டுங்களா? இப்போ இந்த கேண்டில் நம்ம என்ன பண்ணிட்டோம், என்ட்ரி ஜோனை என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுறோம்.
இப்போ நமக்கு செல் சைட் டைரக்ஷன் கிடைச்ச கேண்டில் வந்து இந்த கேண்டில் தான். ஓகேங்களா? இப்போ இந்த கேண்டில் கிடைச்சோன்னே என்ன பண்ணிட்டோம், இதை வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டோம். டைம் ஃப்ரேம் அது 3 மினிட்ஸில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு டைம் ஃப்ரேம் லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்கும்போது நமக்கு பெட்டராக இருக்குது. இப்போ 3 மினிட்ஸில் வந்து என்ன பண்ணிட்டேன், ஹைக்கினிஷியை மாற்றிட்டேன். இப்போ மாத்திரன்னா இதுலேயும் என்ன காமிச்சு, செல் தான் காமிச்சிருக்கு. பட் ஆனால் ரூல் என்னது, தேர்டு கேண்டில் ஓப்பன் தான் என்ட்ரி. இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலாக கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது. என்ன ரீசன் என்னதுங்க, இதுதான் சிக்னல் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில், செல் சிக்னல் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கேண்டில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது இல்லாமல் தேர்டு கேண்டில் ஓப்பனில் தான் என்ட்ரி. ஓகேங்களா? இப்போ ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு, இப்போ செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த தேர்டு கேண்டில் தான் நமக்கு என்ட்ரி கேண்டில். இந்த தேர்டு கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கல, இதுதான் நமக்கு என்ட்ரி கேண்டில். 1 2 3. தேர்டு கேண்டில் ஓப்பன் ஆனோடனே என்ன பண்ணிடுச்சுங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம்னு நினைக்கிறோமோ இந்த இடத்துல எஸ்எல் ஜோன் கிட்ட தான் இருக்குது. இப்போ எஸ்எல் ஜோன்னா நீங்களே கொஞ்சம் பாருங்கள், இங்கே 507 இந்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கேண்டிலோட ஓப்பன் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. சாரி, 510 ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து 505 509 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ 510க்கு ஓப்பன், 509க்கு க்ளோஸ் ஆகும்போது இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நமக்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம எடுத்து வச்சிருப்போம். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு கேண்டில் இப்படி க்ளோஸ் வச்சா இந்த ட்ரேடை நீங்கள் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிக்கணும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் சைன் போட்டிருக்கோம் இல்லைங்க, இதில் ஒரு கேண்டில் எப்படி க்ளோஸ் வச்சா நம்மளோட ட்ரேடை என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கான்னு பாருங்கள். க்ளோஸ் வைக்கல, என்ட்ரி எடுத்துட்டோம். பட் ஆனால் க்ளோஸ் வைக்காமல் என்ன இருக்கீங்க, இன்னும் ஒரு 2 கேண்டில் கொடுத்து ஃபர்தராக டவுன் சைடு மொமெண்டம் கொடுத்துட்ருக்கு. ஒன்ஸ் இப்போது இவ்வளோ தூரம் வந்த உடனே நமக்கு 510 என்ட்ரி எடுத்திருக்கோம். மார்க்கெட் 505 தான் வந்திருக்கு. இந்த இடத்துலையே நமக்கு தெரியுது சைட்வேஸ் மொமெண்டம் கொடுக்குது. பட் ஆனால் இந்த இடத்துலேருந்து என்ன நடந்திருக்கு, ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி எஸ்எல்லை ஹண்ட் பண்ணிட்டான். இப்போ 505க்கும் 510 நம்ம என்ட்ரி எடுத்திருக்கும் போது கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் டிஃப்ரென்ஷியேட் மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸில். பட் ஆனால் நம்மளோட கான்ட்ராக்டில் வெறும் 2 பாயிண்ட்லேருந்து 3 பாயிண்ட் தான் வந்திருக்கும். இந்த இடத்துல இருக்க கான்ட்ராக்ட் வெறும் நம்மளோட ப்ரீமியம் என்ன இருக்கும், 2லேருந்து 3 பாயிண்ட் தான் மொமெண்டம் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த மொமெண்டம் கொடுத்துருக்கும் போது நம்மளோட லாஸஸுங்கிறது வந்து பெரிய லெவலில் இருக்காது. ஒரு 200 100 150 அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்லி ரூலை ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாலே நம்ம என்ன பண்ணோம், ட்ரேடாக க்ளோஸ் பண்ணோம். இந்த இடத்துல கேண்டில் வந்து பெரிய விக் வச்சு பாடியோட என்ன இருக்குது, க்ளோஸ் வச்சுட்டு நிற்கிது. பட் ஆனால் பிரேக் டவுன் கொடுக்கல. இப்போ இதுக்கு அடுத்த கேண்டில் தான் என்ன பண்ணியிருக்குங்க, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இந்த லைனை. கரெக்டுங்களா? இப்போ இந்த 2 கேண்டிலுமே என்ன இன்சைடில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மொத்தத்தில் நம்ம பையிங் ப்ரைஸ், அதாவது வாங்கின விலையில் இருப்போம், காஸ்ட் டு காஸ்ட்டில் இருப்போம். பட் ஆனால் என்ன, ஒரு மினிமம் 100 200 லாஸஸில் இருப்போம். இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, இந்த ட்ரெண்டு திரும்பிடுச்சு. என்ன ரீசனா, இந்த ஜோன் ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரிவர்சல் ஜோன் ஏரியா. இந்த ரிவர்சல் ஜோன் ஏரியா வரும்போது சிக்னல் கொடுத்துருச்சுங்கிறதுக்காக நம்ம ட்ரெண்ட் ரிஜெக்ஷனை யோசிக்கக்கூடாது. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டை வந்து குரூப்லேயே கொடுத்துருப்பேன் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் காட்டுறேன். இப்போ நம்ம டெலகிராம் சேனலில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 505ங்கிற ஜோனை வந்து இன்னும் டச் பண்ணாமல் போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரம் டச் பண்ணோம், இல்லைனா 486ல் ஒரு கீ இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்க பாருங்க. நம்மளோட சிக்னல் பையிங் கொடுத்துருச்சு. பட் ஆனால் இங்கே ரூல் என்ன இருக்குங்க, 505 இஸ் மிஸ்ஸிங் கீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குது, 505 டச் பண்ணிடுச்சுங்களா மார்க்கெட்டு. ஸோ இந்த ஜோன் கிட்டக்கு வரும்போது மார்க்கெட் ரிவர்சல் ஆகுங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி இந்த இடத்துல 505ல் வந்து மார்க்கெட் டச் ஆகலை. பட் ஆனால் அடுத்ததில் என்ன இருக்குது, 505ல் டச் ஆகிட்டு பவுன்ஸ் பேக் கொடுத்தவன் என்ன பண்ணியிருக்காங்க, பிக் சைடு அப் சைடு மொமெண்டம் கொடுத்துரு. 505லேருந்து 570 வரைக்கும் ஒரு நல்ல ரேலி. இங்கே ஒரு ஸ்ட்ராங் பையிங் 505ல், அதுக்கடுத்து இங்கே ஒரு 505ல் பையிங், அடுத்த பையிங் இந்த இடத்துல கொடுத்துரு. ஆனால் இதே நீங்கள் ஹைக்கினிஷி மாற்றி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலே என்ன கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ஸ்ட்ராங் பையிங் மொமெண்டம் கொடுத்துருக்கோம். இந்த கேண்டில் என்ன கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ஸ்ட்ராங் பையிங் மொமெண்டம் கொடுத்துருக்கோம். இங்கேருந்தே நீங்கள் 24,500 அட் த மணி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேலியை கேப்சர் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும். ஓகேங்களா? இப்போது இது வந்து நம்ம எதில் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் பார்த்துருக்கோம். இப்போ இதே கான்ட்ராக்டில் போய் பார்ப்போமே, நிஃப்டியில் 24,500 போய் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம் என்ன நடந்திருக்குங்க. ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், 24,500 புட்டு எடுத்துருக்கேனுங்களா. இப்போ இந்த இடத்துல இருங்க, இந்த கான்ட்ராக்டை அப்படி காலாக மாற்றிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து கால் மாற்றிட்டேன். இப்போ 24,500 கான்ட்ராக்ட் வந்து இந்த பையிங் சிக்னல் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ரேலி அதே 3 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்கிறத நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் இந்த 5 ஜோன் சப்போர்ட் ஏரியாங்கிறதுனால மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல மெல்ட்டிங் கொடுத்துட்டு சைட்வேஸ் நாய்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியாக பையிங் சிக்னல் கேண்டில் வந்த இடம் இந்த இடம். கரெக்டுங்களா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹரிசாண்டல் லைனை போடுறேன். ஹரிசாண்டல் லைன் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ஹைக்கினிஷி கேண்டில் மாற்றணும்னு சொல்லி ரூல்.
ஹைக்கினிஷி கேண்டில் மாற்றியாச்சு. மாற்றினோடனே என்ன பாருங்கள், இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு கேண்டில் பையிங் சிக்னல் கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் தான். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு கேண்டில் ஓப்பன். இந்த கேண்டில் ஓப்பனில் என்ட்ரி எடுத்திருப்போம். பாடி க்ளோஸ் வச்சா தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ், இல்லைனா நம்மளோட ஸ்டாப் லாஸ் கிடையாது. அப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஹைக்கினிஷி கேண்டில் எவ்வளோ பெரிய மொமெண்டம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இங்கேருந்து இங்கே வந்து 8.9 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதோட என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கேருந்து 8லேருந்து 9 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ 8 பாயிண்ட்னாலுமே என்ன ஆச்சு நிஃப்டியில், ஒரு நல்ல ப்ராஃபிட்டுங்களா. இதே மாதிரி நம்ம மார்க்கெட்டில் கால் ஆப்ஷனையும் சரி, புட் ஆப்ஷனையும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், காலைல மார்க்கெட் டவுன் சைட் கொடுத்துச்சுங்களா, காலைல டவுன் சைட் சிக்னல்ஸ் கொடுத்துச்சுங்களா, மார்க்கெட் பயங்கரமாக டவுன் கொடுச்சு. அப்போ புட்டோட ப்ரீமியம் என்ன இருக்கணும், இன்க்ரீஸ் ஆயிருக்கணும்ல. புட்டோட ப்ரீமியம் நம்மளோட சிக்னல் இண்டிகேட்டர்ஸில் எத்தனை மணிக்கு கொடுத்துருக்குன்னு பாருங்கள். நம்மளோட பைசல் செட்டப்பில் காலைல எத்தனை மணிக்கு கொடுத்துருக்குன்னு பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து காலையில் வந்து 11:24 நம்மள இதில் பையிங் செட்டப்பில் வந்து அப்சைட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஆப்ஷனுக்கு வந்து பையிங் சைட் திரும்பி இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் போட்டேன். கன்ஃபர்மேஷன் 78 ரூபாவில் நமக்கு என்ன நடந்திருக்கு, கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், நம்ம ரூல் படி ஹைக்கினிஷி மாற்றணுங்கிறது நம்ம ரூல். ஓகே, ஹைக்கினிஷியை மாற்றியாச்சு. தேர்டு கேண்டில் ஓப்பன் என்ட்ரி ரூல். ஓகே, தேர்டு கேண்டில் ஓப்பன் ரூல் 1, இதுதான் பை கொடுத்த கேண்டில் 1 2 3. இந்த தேர்டு கேண்டில் ஓப்பனில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ட்ரேடிங்கோட ரூல் என்னதுங்க, இதுலேருந்து ஒரு கலர்லேருந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆனால் எக்ஸிட் பண்ண ஒரு ரூல். இப்போ ஒரு கலர்லேருந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகும்போது எத்தனை பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் 21 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கோம். இல்லை சப்போர்ட் ஏரியா ரெசிஸ்டன்ட் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணால் என்ன ஆகும், அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும் டார்கெட் ஓப்பன் அப்பா. இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு செல்ல ஒரு பையிங் சிக்னல் வந்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு செல் சிக்னல். இப்போ 3 minutes டைம் ஃப்ரேமில் பை சிக்னல் 11:24 கொடுத்தது, அடுத்த செல் சிக்னல் எத்தனை மணிக்கு கொடுத்துருக்குன்னு பாருங்கள், மதியானம் 2 மணிக்கு கொடுத்துருக்கு. அப்போது 2 மணிக்குள்ளே நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் இங்கே கேப்சர் பண்ணியிருக்கோம், 57 பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணியிருக்கோம். அப்போ நிஃப்டியில் ஒரு லாட் 65 குவான்டிட்டி அப்படின்னா ஒரு பாயிண்ட் எதுனா 65 ருபீஸ்னா இங்கே 57 பாயிண்ட்ஸுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை அதே 11:24க்கு நம்மளோட மார்க்கெட்டில் சிக்னல்ஸ் வந்திருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ கரெக்டாக நான் டைம் ஃப்ரேம் செக் பண்ணிக்கிறேன், டைம் கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 11:24க்கு 3 minutes டைம் ஃப்ரேமில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் 11:24 இங்கே பாருங்கள், 11:24 தெரியுதுங்களா. 11:24க்கு நம்ம லைவ் மார்க்கெட்டில் என்ன இருக்குது, ஸ்பாட்டில் அதே சேம் சிக்னல் கிடச்சிருக்குங்களா. ஓகே, இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு லைன் போட்டாச்சு. அதுக்கடுத்த ரூல் என்ன சார், ஹைக்கினிஷி கேண்டில் என்ன பண்ணோம், தேர்டு கேண்டில் ஓப்பனில் என்ட்ரி அப்படின்னாச்சு. இப்போ செல் சிக்னல் வந்த கேண்டில் திஸ் 1 1 2 3 தேர்டு கேண்டில் ஓப்பனில் என்ட்ரி. எஸ்எல் ஜோன் நியர்பைலேயே தான் இருக்குது, எஸ்எல் ஜோன் பக்கத்துலேயே தான் ஓப்பன் ஆயிருக்கா. நான் எஸ்எல் ஹண்ட் பண்ணல. மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆனவன் என்ன ஒரு ஃபால், சூப்பரான ஃபால் மொமெண்டம் கொடுத்துருக்கு, நல்ல ஒரு ரேலி. கிட்டத்தட்ட நம்ம ரூல் படி என்ன, கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணனால எக்ஸிட் பண்ணலாம், இல்லை சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிறதுல வெயிட் பண்ணுறனால வெயிட் பண்ணலாம். சப்போர்ட் ஏரியாங்கிறது எங்கே இருக்குது, அடுத்து 505 தான் இருக்குது, 585 அடுத்து 505. 585லாம் பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ இங்கே பாருங்கள் 515 505 இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள், 92 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ 92 பாயிண்ட்டில் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஓடி இருக்குங்கிறத நீங்களே பார்த்தீங்களா. ஒரு சிக்னல் சேஞ்சஸ் ஆகும்போது எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு பாருங்கள். இப்போ ஒரு அந்த செல் சிக்னல் பை சிக்னல்லேருந்து செல் சிக்னல் கிராஸ் ஆகும்போது இது வந்து 70 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,500ங்கிறது கிட்டத்தட்ட 57 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ரேலி மூமெண்ட்டாக கேப்சர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள்லேருந்து 3 நாள் ட்ரெண்டிங் டேவாக கிடைக்கும். சைட்வேஸ் டே போக ட்ரெண்டிங் டே கிடைக்கும் போதெல்லாம் என்ன ஆகும், இதனோட டார்கெட்டு நல்லா ஒரு பல்காகவே பார்க்க முடியும். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப ஃபியராக இருக்கீங்க, மார்க்கெட் வந்து சரியாக அணுக முடியல, ரொம்ப பேனிக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இண்டெக்ஸை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ நான் யூஎஸ் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து வால் ஸ்ட்ரீட். ஓகேங்களா, வால் ஸ்ட்ரீட்டில் மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. இப்போ அதனோட பை வால்யூம் செல் வால்யூம் இங்கே என்ன ஆகும், லோட் ஆகும். செக் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துலேயே நான் காட்டுற பாருங்க, தெரியுதுங்களா. பை வால்யூம் 79 அப்படிங்க லோட் ஆகிட்டு இருக்குங்களா, தெரியுதுங்களா 80. ஸோ வால்யூம் வந்து என்ன லோடர்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து எல்லா கான்ட்ராக்ட்லேயும் செக் பண்ணலாம். இப்போது ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்கள்கிட்ட காமிச்சானுங்களா. இப்போ பாருங்கள் சென்செக்ஸில் பாருங்கள், தெரியுதுங்களா. சென்செக்ஸில் காலையில் இங்கேருந்து செல் சிக்னல். ஸோ இந்த சிக்னல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு அடுத்து வந்து நம்மளோட கமாடிட்டி செக்மெண்ட்டில் போவோம். இப்போ கமாடிட்டி செக்மெண்ட்டில் கோல்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். கோல்டில் எத்தனை மணிக்கு நமக்கு பையிங் சிக்னல் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல 4194 கிட்ட நமக்கு பையிங் சிக்னல் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்து பையிங் சிக்னல் கிடச்சி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி கன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். ஹைக்கினிஷியோட தேர்டு கேண்டில் இந்த இடத்து என்ட்ரி எடுத்திருப்போம். இங்கேருந்து அடுத்த செல் சிக்னல் வரைக்கும் வெயிட் பண்ணால் கூட கிட்டத்தட்ட இங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்க மாதிரி
கிட்டத்தட்ட 4194 இருந்து அடுத்த சிக்னல் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 250 பாயிண்ட், கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் பக்கம் கேப்சர் பண்ணியிருக்கோம். கோல்டில் ஒரு பாயிண்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட் எம்சிஎக்ஸில் மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா ₹100 ப்ராஃபிட் கோல்டு மினியில். இதே நீங்கள் ஃபியூச்சர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோகிராம் அப்படிங்கிற கோல்டு வந்து நமக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது அதெல்லாம் கிட்டத்தட்ட 1000 குவான்டிட்டி, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுலேயே கோல்டு மினி, கோல்டு பெட்டைல் இதெல்லாம் எடுத்திங்கனாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல முறையில் ஒரு குட் ப்ராஃபிட்டை ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த செக்மெண்ட்டில் அடுத்த செல் சிக்னல் டைம் ஃப்ரேம் பாருங்கள். 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 1 மினிட்ஸு, நேச்சுரல் கேஸு, இது எல்லாத்துலேயுமே பாருங்கள். நேச்சுரல் கேஸில் பை சிக்னல் எப்போ கிடச்சிருக்கு பாருங்கள். அதுக்கடுத்து எவ்வளோ தூரம் சிக்னல் மாறவே இல்லை. இந்த லைன் வந்து என்னவா ரியாக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட்டாகவும் ரியாக்ட் ஆகும், ரெசிஸ்டண்ட்டாகவும் ரியாக்ட் ஆகும். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிக்னல்ஸ் வர லைன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட்டாகவும் ரியாக்ட் ஆகும், ரெசிஸ்டண்ட்டாகவும் ரியாக்ட் ஆகும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து வால்யூமை பேஸ் பண்ணி தான் இயங்குது. வால்யூம் எவ்வளோ பையர்ஸ் உள்ள இருக்காங்க, எவ்வளோ செல்லர்ஸ் உள்ள இருக்காங்கிற கான்ட்ராக்ட் வந்து உள்ளே வரதை வச்சு தான் என்ன ஆகுது, மார்க்கெட்டோட கேண்டில்ஸோட ஃபார்மேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் வந்து முடிவாயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ வால்யூம் பேஸ் பண்ணி தான் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா மார்க்கெட்டும் ஒர்க்கான ஃபாரெக்ஸையும் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஜஸ்ட் வந்து பாருங்கள், யூரோ யூஎஸ்டி ஓண்டாவில் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் சிக்னல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஒரு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். இந்த ஏரியா, இந்த ஜோன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து க்ரூசியஸான ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. அதனால தான் என்ன நடந்துட்டுருக்கு, இந்த இடத்துல இருந்து அப்படியே மார்க்கெட்டு ஒரே ஒரு பேர் மொமெண்டம் கொடுத்துட்டே நின்றுட்டே இருக்குது, ஃபால் ஆகிறதுக்கு. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், மினிமம் பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுங்க, தாராளமாக லோயர் டைம் ஃப்ரேம் 1 மினிட் மாற்றி ஸ்கேல் படிக்கலாம், பயங்கரமாக ஸ்கேல் பண்ணலாம். ஒரு சிங்கிள் கேண்டில் மூமெண்டம் கொடுக்குறத நீங்கள் கேப்சர் பண்ண ஆரம்பித்தாலே பல்காக என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். மேக்ஸிமம் ஃபாரெக்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து செகண்ட்ஸில் தான் பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் அதனோட மொமெண்டம் சின்ன பாயிண்ட்ஸ் போனால் கூட டாலரில் பெரிய லெவலில் லாஸஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் தான் பண்ணுறோம் ஃபாரெக்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதை பற்றி அவாய்ட் திஸ் டாபிக். இது பாருங்கள், இது டாலர் இண்டெக்ஸு, ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் எதாவது சூஸ் பண்ணுறீங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணும், இந்த ஸ்டாக்ஸ் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கணும், 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் யோசிக்கணும். அதர்வைஸ் நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சும்மா இந்த ஒரு சிக்னலை மட்டுமே வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறதை விட என்னோட சஜஷன் என்ன கேட்டால், அந்த கம்பெனியை பற்றி ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நீங்கள் அனலைசிஸ் பண்ணிட்டு பண்ணுறது சிறந்தது, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து ஒரு நல்ல ஒரு பையிங் மொமெண்டம் கொடுத்துருக்கு, தெரியுதுங்களா. இது மோஸ்ட்லி பியூர்லி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ரெடி பண்ணப்பட்டது. ஸோ ட்ரேடிங் ரிலேட்டபிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணலாம், இதை நீங்கள் பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே கைஸ், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பர்ஸ் வந்து இருக்குது, டிஎம் பண்ணுங்கள். அதில் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் நான் ரூல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரிமைண்டராக தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பெரிய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் லாஸஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரூல் இஸ் ரூலை ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஒரு இன்வெஸ்டராக மாற முடியும். ரூல்ஸை பிரேக் பண்ணால் மார்க்கெட் நம்மளை சம்பவம் பண்ணிடும், அது ஞாபகம் வச்சு. ஃபஸ்ட்டு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸில் ட்ரேடர் என்ட்ரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பையோ செல்லோ எந்த சிக்னல்ஸ் வருதோ அந்த சிக்னலுக்கு மேலே என்ன பண்ணும், அப் சைடு ஆர் டவுன் சைடு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணும். ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும், ஹைக்கினிஷி கேண்டிலாக சேஞ்ச் பண்ணிடணும். நார்மல் கேண்டில் தான் ட்ரா பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணும், ஹைக்கினிஷி கேண்டிலை சேஞ்ச் பண்ணணும். ஹைக்கினிஷி கேண்டில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ரூல். பை சிக்னல் ஆர் செல் சிக்னல் எந்த பக்கம் வருதோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும், தேர்டு கேண்டில் ஹைக்கினிஷி ஓப்பன். ஹைக்கினிஷி கேண்டில் 3வது கேண்டில் எப்போ ஓப்பன் ஆகுதோ அந்த சைடு டைரெக்ஷனில் என்ட்ரி போகணும். இப்போ நீங்கள் பை சைடு சிக்னல் ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தேர்டு கேண்டில் பையிங் கேண்டில் க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆனால் தான் நீங்கள் என்ன பண்ணணும், என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் சிக்னலுக்கு மேலேயோ ஆர் செல்லிங் சிக்னலுக்கு கீழேயோ ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருப்பீங்களா, இட் இஸ் த ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன். உங்களோட நெக்ஸ்ட் சிக்னல் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். ஆர் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் ஹைக்கினிஷி கேண்டில் ஒரு ட்ரெண்ட்லேருந்து இன்னொரு ட்ரெண்டு சேஞ்சஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப், ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் இது மாதிரி இதில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரை பண்ணுங்கள், கமாடிட்டியில் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப 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 ரிஸ்கி. ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து கற்றலை நோக்கத்திற்காக மட்டுமே
இது ப்ரொவைட் செய்யப்படுது. இது எஜுகேஷன் பர்பஸ் தான். இதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பயங்கரமாக லாட்ஸ் போட்டு லாஸ் ஆகிறதுக்கும் இதுக்கும் இந்த கம்யூனிட்டிக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. இட்ஸ் பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ் ஓன்லி. அடிஷ்னல் சப்போர்ட்டிங் ஃபார் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஓன்லி. ஓகேங்களா? ஓகேங்க. இது யாருக்கும் தேவையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், என் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்யூ. நம்மளோட பேஜை இன்ஸ்டாகிராம், டெலகிராம், யூடியூப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி மோர் தென் அப்டேட்ஸையும் நாலேஜஸையும் கெயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.